உங்களோட பேர்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருக்கும், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு லவ் இருக்கும். எனக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி உள்ள லவ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் இருக்கு இல்லையா? எல்லாரும் நான் காதலிக்கிறேன், இங்கே காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறத, பொண்டாட்டியை நான் காதலிக்கிறத வேற எங்கேயும் சொல்ல முடியாது. பாவம் என்னையும் விட்டுட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்தவ, வந்து நாளைக்கு அவள் போகிற வரைக்கும் சரி, நான் போகிற வரைக்கும் சரி, அவள் தான் எனக்கு கூட இருக்கிறணும். அவளுக்கு வேற நான் என்ன பெருமைப்படுத்த போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா அவள் என்னை நம்பி ஃபுல்லாக என்னை ஒப்படைச்சதுக்கப்புறம் அவளுக்கும் என்னோட காதலை நான் வேற எங்கே சொல்லன்னு தெரியல. என்னோட தொழில் மூலியமாக தான் சொல்ல முடியும், வேற எந்த இடத்துலையும் என்னால் சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல அவள் பேரை நினைவூட்டுறதுக்கு மகாலட்சுமி முருகன் நான் வச்சுக்கிட்டேன். மேம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேரை கேட்கும்போது நீங்கள் என்ன மேம் ஃபீல் பண்ண? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து எடுத்த உடனே சொன்னதான் சுஜாதா அவர்கள் இருந்தாங்களே, எழுத்தாளர் சுஜாதா, அவங்க சுஜாதாங்கிற பேரே அவங்க ஒய்ஃபோட பேர் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்பயுமே வந்து இளவரசரே அந்த இதுலேயும் சொல்லியிருப்பார். இளவரசரோட பர்சனலாக பேசும்போது எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் வந்து ஒரு ப்ளஸ் எனக்கு ஒரு மென்டார் கைடு மாதிரி. அவர் ஒன்று சொல்லுவார், என்னென்னா பல இடங்களில் அதை சொல்லியிருக்காரு, மனைவியிடம் தோற்பவன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் அப்படின்னு சொல்லுவார். அதை மனைவி கிட்ட தோக்கிறது கிடையாது, மனைவி கிட்ட தன்னை சரண்டர் பண்ணுறவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுவாங்க. அது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதாவது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேர்லேயே ஒருத்தர் சேர்த்துருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார்.